நான் சிங்கிளோடு நீங்கள் கேட்ட மாதிரியே பார்த்தீங்களா, அங்கே ஏற்றி இங்கே இறக்குன வீடியோ போட சொன்னீங்க. அதேமாரி பார்த்தீங்கன்னா அந்த வீடியோ கொடுத்துட்டேன். என்ன ஒரு சின்ன மிஸ்டேக்குன்னு பார்த்தீங்களா, அவ்வளோ என்னால் பார்த்தீங்களா வீடியோ எடுக்க முடியல. ஏன்னா பார்த்தீங்களா தூக்கம் இல்லாமல் என்னால் டைம் ஸ்பெண்ட் பண்ணி வீடியோ ஷூட் பண்ண முடியல. ஆனால் நிறையா இருக்க ஒரு நிறைய பார்டர் தாண்டி நிறைய ஊர்லாம் தாண்டி கொஞ்சம் ரிஸ்க்கான விஷயம்லாம் இருக்குது. ஆனால் அது நான் வெளியே எதுவுமே உங்களுக்கு காட்ட மாட்டேன். ஏன்னா நெக்ஸ்ட் டைமில் ஒரு சில டைமில் பார்த்தீங்கன்னா அது காட்டும். ஏன்னா என்னால் அந்த விஷயத்தில் ஷூட் பண்ணி எடுக்க முடியல. அதுதான் ஒரு வருத்தமான விஷயம். டைம் கிடைச்சா நான் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்த்தீங்கன்னா அது உங்களுக்கு போடுறேன். கொஞ்சம் ஜாலியான விஷயம் அதை மட்டும்தான் போடுறேன். ரொம்ப ஓவர் டென்ஷனு, இந்த இடத்துல வண்டி போகாது, இந்த ரூட்டில் வண்டி போகாத இடத்துல எப்படி கூட்டிகிட்டு போவீங்க, அந்த மாரிலாம் நான் எதையும் சொல்ல மாட்டேன். எல்லாத்தையும் இது பார்த்தீங்களா ஒரு நார்மலாக நடக்கிறதான். புதுசாக டிரைவிங் வரவங்களுக்கு இந்த வண்டி எப்படி இந்த ரோட்டில் போகும் அதெல்லாம் போட்டால் யாரோ அவ்வளோ பார்க்க மாட்டீங்கன்றது எனக்கு நல்லாவே தெரியும். கொஞ்சம் உங்களுக்கும் இதில் பார்த்தீங்கன்னா இந்த வீடியோவில் இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கும் பார்க்குறதுக்கு. வளைச்சி ஒன்றையே போட மாட்டேன். வண்டி எடுத்து சுடுறது உள்ளே போகிறதே வெளியே வருது. ஹைவேஸில் வரும்போது நான் பார்த்த ஒரு சில விஷயங்களுக்கு மட்டும் உங்களுக்கு இந்த வீடியோவில் நான் ஷேர் பண்ணுறேன் கைஸ். வாங்க கைஸ் வீடியோக்குள்ளே போகலாம். மறக்காமல் நம்ம சேனலை பிடிச்சா சப்ஸ்கிரைப் பண்ணியாங்க கைஸ். ஆனால் நிறைய பேர் கேட்குறீங்க, ஆனால் லாரி ஃபீல்டுக்கு வரேன்னா என்னையும் கூட்டிகிட்டு போவாங்க. ஆனால் இன்றைக்கி இருக்கிற சுச்சுவேஷனுக்கு பார்த்தீங்களா இந்த லாரிக்குன்றது பார்த்தீங்களா முன்னமாரி கிளீனர் போட்டு ஒரு டிரைவரு இருப்பாங்க. ஆனால் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா அந்தமாரி கிடையாது. ஏன்னா நாம் ஓட்டுறது பார்த்தீங்களா மார்க்கெட் லோடு 3 நாள் டைமில் வண்டி 24 மணி நேரமும் நம்ம வண்டி ஓடியே தான் இருக்கும். பட் ஒரு சில நேரத்தில் வண்டி டிராஃபிக்கில் அதேமாரி நின்று தான் போகும். நின்று போகணும் ஒரு 10 நிமிஷம், ஒரு 5 நிமிஷம் டீசல் அடிக்கும் போது இந்தமாரி விஷயங்கள்லாம் நின்று தான் போகும். அதேமாரி பார்த்தீங்களா இந்த பக்கமாக லோக்கல் இந்த கர்நாடகா ஆந்திரா அந்தமாரி சிங்கிளாக போகும்போது வேணால் கொஞ்சம் வாய்ப்பு இருக்குது. அந்தமாரி நான் போனேன்னா கண்டிப்பாக நம்ம சப்ஸ்கிரைபர் யாருன்னா நான் கூட்டிகிட்டு போவேன். அதேமாரி இன்றைக்கி பார்த்தீங்களா ஒரு வண்டியோட ஒரு 20 லட்சம் அந்தமாரி வருது ஒரு வண்டியோட காஸ்ட்டு. அதனால் கொஞ்சம் யோசிப்பாங்க, எந்த ஓனருமே யோசிப்பாங்க வண்டி ஓட்ட தெரியாத ஓட்டுமானு. ஏன்னா இப்போ கிளியர் கூட்டம்னா கண்டிப்பாக வண்டியை ஓட்டுறதுக்கு எந்த டிரைவராக இருந்தாலும் கொடுப்பாங்க. அப்படின்றதுக்கோசரமே நிறைய பேர் விடுறதில்ல. ஹெவி லைசன்ஸ் வச்சுருந்தா மட்டும்தான், அதுவும் ஒரு 2 இயர்ஸ் ஆகிருக்கணும். ஹெவி லைசன்ஸ் இருந்து 2 இயர்ஸ் ஆகிருக்கணும். அதேமாரி தெரிஞ்சவங்க மூலியமாக தான் போக முடியும் கைஸ். நான் வேணால் ட்ரை பண்ணி பார்க்குறேன். அந்தமாரி வாய்ப்பு கிடைச்சின்னா நம்ம சப்ஸ்கிரைபரை கண்டிப்பாக நான் கூட்டிகிட்டு போகிறேன் கைஸ். அதேமாரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். கைஸ் பார்த்தீங்களா நம்ம லோடு வண்டி விட்டாச்சு. பார்த்தீங்களா உருளைக்கிழங்கு தான் என்ன வரும் பார்த்தீங்களா மதுரை தான். இப்போ கைடு வந்தோன்னே நம்ம லோடு எடுத்து கிளம்புறது தான். வாங்க ஃப்ரெண்ட்ஸ் போகலாம். காய்ஸ் நம்ம கைடு வந்துட்டார். நம்ம கிளம்பியாச்சு. காலையில் பார்த்தீங்களா கரெக்டாக மணி 8 மணி ஆகுது. ஒரு பனிமூட்டமாக இருக்குது. திடீர்னு வெயில் அடிக்குது. ஸ்லோ இன்னொரு வண்டி வருதாம்மா வருதா? ஜல்தி सीधा आकरा हो भाई सीधा हाँ நேரா போறதானே போலாம். லெஃப்ட்ல போனா டெல்லி. तो यार मैंने कल रात गई मैंने पैसा डरवाए लो. நம்ம தாஜ்மஹால் போக முடியல. லோடு காலையிலே லோடு நாளைக்குனா சரி ஆல்ட இங்கினா போயிருக்கலாம். லோடு விட்டாச்சு. லோடு கிளம்பி வச்சு கைஸ். நெக்ஸ்ட் டைம் வாய்ப்பு கிடைச்சா கண்டிப்பாக போகலாம் கைஸ்.
அவுட்டர் சிட்டி. சென்ட்ரல் ஆட்டோ ஸ்டாண்டு பரபரப்பாக காலையில் காட்டியை ஓடிட்டு இருக்கிறாங்க. सीधा लेफ्टा राइटा ठीक है हाँ पलम पलम वो भाई साइड 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 के हाँ पलम पलम नहीं इपड़ी ट्रैफिक है. போலாம் போலாம் பஸ் வேறு உள்ள போட்டுட்டாங்க. சரி போலாம் காவல் நிலையம் பாலத்துக்கு அடியில் லோடு எத்தனை தான் நம்ம போயிட்டு அதே இடம் சாசாபாத்து. இப்படி இருந்தாலும் லோடு எடுத்துன்னு 1 மணி நேரம் ஆயிரம். நம்ம வண்டி வந்து இடத்துல போட்டாச்சு. இங்கே என்ன வேணால் ஆஃபீஸ் இருக்குது, சமைக்கிறதுக்கு ரெடி பண்ணி போட வேண்டியதுதான். சாப்பாடு ரெடி. அப்படியே லோடு எதெல்லாம் வந்தால் அந்த பக்கம் பார்த்தீங்களா அப்படியே மழை பிடிச்சி பேசிக்கிட்டு இருக்குது. மழை அப்படியே ஊற்றிக்கிட்டு இருக்குது. என்ன பண்ணுவாங்கன்னு தெரியறதில்ல. சாப்பிட்டு ஒரு தூக்கத்தை போட்டுற வேண்டியதுதான் கைஸ். ஒரே இடத்துல தான் வண்டியும்
வெயிட்டு போகிற இடம் வந்தாச்சு. வே பிரிட்ஜில் எடையை போட வேண்டியதுதான். இங்கே வேணா பரவாயில்ல, ஒரு நாள் காட்டி போகிறது. போன ட்ரிப்பு போனது தான் மோசம் இதுலேயே. ஏற்றிட்டே போச்சு. இங்கே நான் குடோன் ஆட்டங்குதுண்ணா. குடோனில் ஏற்றுறது ஆடுங்க, காட்டுக்குள்ளா கூலிங் ஸ்டோர்னு சொன்னியா? ஐயா அந்த ஆண்டி ஏமாண்டு போடலையாண்ணே, நம்மளுக்கு பண்ணா பாயிண்ட் விட்டாச்சு. இதெல்லாம் ஷாப்பிங் மால் மாரி இருக்குது. இதெல்லாம் தான் ஏற்றாங்களாட்டங்குது. சரி உட்காரலாம் கைஸ். இது பார்த்தீங்கன்னா உருளைக்கிழங்கு வந்து பதப்படுத்தி ஏற்றிட்டாங்க. நம்ம பார்த்தீங்கன்னா இப்போ டிரைவர் போடுறோம். இன்னும் டிராக்டரி வீலிங்கில் நிற்கிது. மணி பார்த்தீங்கன்னா 6 மணிக்கு மேலே ஆயிடுச்சு. காய் இப்போ பார்த்தீங்கன்னா வேம்பட்டு மாறி வந்துட்டான். வரட்டுவாண்ணா வரட்டுவா. வர ஒடிச்சிக்கா. வர லெஃப்ட் மாற்ற வரட்டுவா. வண்டியெல்லாம் வரட்டுவா. ஏண்டா இலவசம் போங்கண்ணா. வரட்டுவா ஃபுல்லாக வரட்டுவா. ஸ்லோ வரட்டுவாண்ணா ஃபுல்லாக வரட்டுவாண்ணா. வரட்டுவா. போலாம்பா. ஆட்டா மாறி வந்துடும். முன்னாடி போயிட்டு நம்ம எடை போகிறதுக்கு. ஆமாம், அங்கே நான் சேர் போட்டு உக்காந்துட்டுக்கிறாங்கள, அந்த வேமனில் நம்ம எடையை போட்டிருக்கணும். இதான் கரெக்டாக ஒரு 8 மூட்டை ஏற்றினாங்கன்னா சரியாக போயிடும். 400 கிலோ கம்மியாக இருக்குது. ஒரு மூட்டை பார்த்திங்கன்னா 5 கிலோ இருக்குது. சரியா அது மாடை காட்டுக்குதையா? என்னதான் இருக்கும் அது? ஒட்டகமா? காட்டு குதிரை தான். காட்டு குதிரை. தண்ணி கண்ணாடி கழுவ வேண்டித்தான். சிவப்புனர் ஆஃபீஸுக்கு வந்தாச்சு. பில்லு வாங்கிட்டீங்க. Hey! ஆயிஷ் வர வழியில் பூரா 2 மணி நேரம் டிராஃபிக் ஆகிப்போச்சு.
ஆகி போச்சுன்னா தெரியுது. அவன் ரூட்டில் எங்கேயும் போக வேண்டியது தானே. உண்மையில கொண்டு வராது ஆப்போசிட் ரோடு டிராஃபிக் ஆகி போச்சு. தலைவர் ரோட்டுக்கு நடுவில் வண்டியை நிறுத்திட்டு தூங்கிட்டு இருக்கிறாரு. இந்த ஒரு வண்டியாக நைட்டு இந்த வண்டியால் தான் அவ்வளோ டிராஃபிக் ஆட்டாங்குது. அந்தான ஒரு வண்டி அந்த மாதிரி ஒன்று கடந்து வெளியில வண்டி எப்போ அப்படி வந்து ராஜஸ்தான் வழி வேற இல்லை. கடவுள் மேலே பாருங்க வாங்கியே சரணமையப்பா. ரவுண்ட் இதெல்லாம் எப்படிலாம் குத்தில் ஏற்றி அந்த வண்டி புறநாடி வருது. போலாம்பா 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 போலாம்பா. எங்கடா இங்கே விட்டு ஆடிட்டு குட்டு மேலே விட்டு ஆடிட்டு வந்துட்டு இருக்கிறாங்க சாமி. இந்த டயர் கையா வாரம் வாரம் வேலை முடிஞ்சு வச்சு விடு. நீங்களும் அதுக்குள்ள ஏன்டா இப்படி லெஃப்ட்ல ஏறி வந்தீங்க நாங்கள் போகிற ரோட்டில்? நான் 7 மணி நேரம் லேட்ண்ணா. 250 கிலோமீட்டர் பாஸ் பண்ணியிருக்கலாம் நம்ம வந்த டைமுக்கு. இவனுங்களுக்கு எதுக்கு அதுக்குள்ள இந்த ஆதாளி? ஏன்னா வண்டி போவாது. அங்கே ஒரு வண்டி கீழே அப்சைட் ஆகி போய் கிடக்குது. அப்பா சாமியா வண்டி என்னன்னா 7 மணி நேரம்னா இப்போ எவ்வளோ தூரத்துக்கு டிராஃபிக் ஆகிருக்கும். மொத்தம் டோல்கேட் செலவு 32,000 வருமா? ஒரு 2 கேன் தண்ணி பிடிக்கிறதுக்கு இந்த ஆடி ஆஃபீஸில் 820 ரூபா பணம் கட்டணும். சண்டே ஜான்சியில் இருக்கோம். நம்ம பார்த்தீங்கன்னா சிக்கன் ஒரு 1/2 kg எடுத்து பண்ணணும்னா வந்தாச்சு. காலையில் கரெக்டாக 10 மணி ஆகுது. பார்த்தீங்கன்னா இஞ்சி பூண்டுலாம் நம்ம வண்டியில் உரிச்சு வச்சாச்சு. கறி நறுக்கிட்டு இருக்கிறாங்க. பார்த்தீங்கன்னா 120 120 ரூபாயும் 1/2 கிலோ கறி. நம்ம பார்த்தீங்கன்னா 150 போட சொல்லியாச்சு. சமைச்சு சாப்பிட வேண்டியதுதான். ஏன்னா 10 days ஆகுது நம்ம சிக்கன் சாப்பிட்டு. சிக்கன் வாங்கியாச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா தக்காளி கொத்தமல்லி வாங்கணும். இந்த பக்கம் காய்கறி கடை இல்லை.
எல்லா கடையுமே இருக்குது. நம்ம பார்க்குற கடை தக்காளி வாங்க ஒரு 1/2 கிலோ தக்காளி வாங்குறதுக்கு கடையை கண்டுபிடிக்க முடியல. உத்தரப்பிரதேசிலேருந்து வரும்போது மத்திய பிரதேச பார்டரு 160 ரூபா எடைக்கு. அப்புறம் ஆர்டிஓக்கு பார்த்தீங்கன்னா 700 ரூபாயாம் வண்டி முன்னாடி. இருக்கோம் குளிக்கிறது வந்துட்டோம். மணி பார்த்தீங்கன்னா 5 மணி ஆகுது. இந்த தொட்டில் தான் குளிக்கிறோம். என்னென்னு பார்த்தீங்கன்னா சாப்பாடு இது டீ சாப்பிட்டு வந்தாச்சு. ஜில்லு இருக்குது தண்ணி ஐஸ் கட்டியாக குளிச்சுட்டு ஃப்ரெஷ் ஆகிட்டு சாப்பிட்டு தூங்கிடுவோம். திருப்பி நைட்டு 2 மணிக்கு டியூட்டிக்கு ஜாயின் பண்ணிக்கலாம். போகிற வண்டியில் வேறு தார்பாய் வந்து போச்சு. உருளைக்கிழங்கு எடுத்துகிட்டு போகிற வண்டி வேறு. நானும் 2-3 டைம் ஹார்ன் அடிக்கிறேன். அதில் நிற்காமல் போயிட்டே இருக்கிறேன். ஏதோ பண்ணுவாரா பண்ண மாட்டாரான்னு தெரியலையே. கயிறு வந்துக்குச்சு. கயிறு காய்ஸ் பாயிண்ட்டுக்கு நம்ம டெலிவரி கொடுக்க வந்துட்டோம். பட் என்ன ஒன்றுனா இந்த பார்த்தீங்கன்னா மார்க்கெட்டில் யாருமே இல்லை. அதனால் நான் ஃபேன் போட்டு அப்படியே படுத்து தூங்கிறேன்னா தூக்கமே இல்லை காய்ஸ். நேற்று காலையில் 5 மணிக்கு எழுந்திரிச்சேன். ஆனால் நேற்று நைட்டு 1 மணிக்கு தான் படுத்து தூங்கினா காலையில் 5 மணிக்கு எழுந்திரிச்சு கிளம்பி வீட்டிலேருந்து சங்ககிரி போனால் பட்டவேல் செய்ய முடியாத காலையிலேருந்து வண்டியை ஸ்டார்ட் பண்ணி அப்புறம் மொத்தம் இங்கே தான் உணவு நிறுத்துகிறேன். இறக்கியோ இறக்கட்டும். நாளைக்கு வேறு ரம்ஜானா. நாளைக்கு லீவு தான் நமக்கு. லோடு நாளைக்கு எப்படி ஏற்ற மாட்டாங்க. நாளைக்கு கிடைக்கிற வாய்ப்பு கம்மி.
இன்னைக்கு இறக்கிட்டாங்களா, நாளைக்கு லீவு. ஆனால் நாளைக்கு தான் நோட கைஸ். லோடு வண்டி இறக்கிட்டாங்க. இன்னொரு வண்டி போக நல்லா வருது. 4-5 இடம் மாற்றியாச்சு. தூங்குறதுனால வீடியோ பிடிக்க முடியல. கண்ணை சுற்றுது சாமி.